Hello students, exercise 1.4ல 10th problem பார்க்கலாம். A function f is from minus 5, 9 to r is defined as follows and f of x equals 3 intervals கொடுத்திருக்காங்க. First இதை வந்து ஒரு லைனில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இது எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னா -5லேருந்து 9 வரைக்கும் இந்த லைன் செக்மெண்ட் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்குவோம். ஆக்சுவலி இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, இந்த ப்ராக்கெட் இருந்தாலே என்ன மீனிங்னா -5யும் 9ம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்றது தான் இது மீன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து -5 to 9 தான் நம்மளோட லைன் செக்மெண்ட்டில் இருக்கும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இன்டர்வல் என்னென்னா -5 less than or equal to x less than 2. ஸோ -5 இன்க்ளூட் ஆகும் பிகாஸ் இங்கே less than or equal to சைன் இருக்குது. அண்ட் இது less than 2, அப்போ 2வை விட சின்ன நம்பர்ஸ் மட்டும்தான் இன்க்ளூட் ஆகும், 2 இன்க்ளூட் ஆகாது பிகாஸ் இங்கே less than சைன் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ -5லேருந்து 2க்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸ் வரைக்கும் இந்த லென்த் வந்து எதுக்குரியது? ஃபர்ஸ்ட் இன்டர்வல்குரிய லென்த். செகண்ட் 2 less than or equal to x less than 6. ஸோ 2 இன்க்ளூட் ஆகும், ஏன்னா less than or equal to சைன் இருக்கனால. அண்ட் இங்கே வெறும் less than 6 தான் இருக்குது, ஸோ 6 இன்க்ளூட் ஆகாது. ஸோ 2வை விட பெரிய நம்பர்ஸ் அண்ட் 6வை விட சின்ன நம்பர்ஸ் அண்ட் 2 இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? ஸோ 6 இங்கே எடுத்துக்கலாம். ஸோ 2லேருந்து 6 வரைக்கும் உள்ள இந்த லென்த்து தான் செகண்ட் இன்டர்வல். நெக்ஸ்ட் 6 less than or equal to x less than or equal to 9. ஸோ இங்கே less than or equal to சைன் இருக்குது, ஸோ 6 இன்க்ளூட் ஆகும். இங்கேயும் less than or equal to சைன் இருக்குது, ஸோ 9ம் இன்க்ளூட் ஆகும். ஸோ 6வை விட பெரிய நம்பர் அண்ட் 9வை விட சின்ன நம்பர். ஓகேவா? ஸோ இந்த லென்த்து வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா தேர்ட் இன்டர்வலை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னென்னா f of -3 + f of 2. ஸோ -3 எங்கே இருக்குது? இந்த ஏரியாவில் தான் இருக்குது, ஏன்னா இங்கே தான் -5ஐ விட பெரிய நம்பர். ஸோ -3 இங்கே இருக்கும், அதாவது இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வல். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வல் என்ன? f of x ஈக்குவல் 6x + 1. இந்த -3யை நம்ம இந்த x இருக்கிற பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? f of -3 ஈக்குவல்ஸ், அங்கே 6 × x இருந்துச்சு, x இருக்கிற இடத்துல -3 போட்டோம் +1. அண்ட் 6 × -3னா -18 +1. ஸோ -18 + 1னா என்ன? -17. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா f of 2. ஸோ 2 வந்து எங்கே லை ஆகுது? ஆப்வியஸாக செகண்ட் இன்டர்வல், ஏன்னா செகண்ட் இன்டர்வல் என்ன? 2வை விட பெரிய நம்பர் அண்ட் 2வும் இன்க்ளூட் ஆகுது. ஸோ செகண்ட் இன்டர்வலில் தான் இது லை ஆகுது. ஸோ f of x ஈக்குவல்ஸ் 5x² - 1 அண்ட் அகைன் 2வை வந்து இந்த எக்ஸில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா f of 2 ஈக்குவல்ஸ் 5 × 2² - 1 ஈக்குவல்ஸ் 5 × 2² 4ன்னு தெரியும், -1. 5 4s are 20, 20 - 1னா என்ன? 19. ஸோ f of -3யோட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், f of 2வோட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நம்ம ப்ராப்ளம் என்ன? f of -3 + f of 2 தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ f of -3 + f of 2 ஈக்குவல்ஸ் -17 + 19 ஈக்குவல்ஸ் 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னா f of 7 - f of 1. ஸோ ஃபர்ஸ்ட் f of 7 ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அண்ட் இந்த 7 வந்து நமக்கு தேர்ட் இன்டர்வலில் லை ஆகும். ஓகேவா? ஏன்னா தேர்ட் இன்டர்வல் நமக்கு என்னவா இருக்கும்? 6 less than or equal to x less than or equal to 9 இருக்கும். அண்ட் 7 வந்து 6வை விட பெரிய நம்பர், 9வை விட சின்ன நம்பர். f of x இருக்கும் இல்லையா, அங்கே வந்து நம்ம இந்த எக்ஸுக்கு பதிலாக 7ஐ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ f of 7 ஈக்குவல்ஸ் 3 × x இருக்கும், எக்ஸுக்கு பதிலாக 7. ஸோ 3 × 7 - 4 அண்ட் 3 7s are 21, 21 - 4 ஈக்குவல்ஸ் 17. நெக்ஸ்ட் f of 1. f of 1 வந்து இதில் 1 எந்த இன்டர்வல் லை ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்வல். பிகாஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்வலில் நமக்கு என்ன இருக்கும்? 5 less than or equal to x less than 2 இருக்கும். ஸோ 2வை விட சின்ன நம்பர், 5ஐ விட பெரிய நம்பர். ஸோ ஆப்வியஸாக 1 வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வலில் இருக்கும். அண்ட் அங்கே எக்ஸுக்கு பதிலாக 1ஐ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா f of 1 ஈக்குவல் 6 × x இருக்கும். அங்கே நம்ம எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 6 × 1 + 1 ஈக்குவல் 6 + 1 is equal to 7. ஸோ f of 7 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், f of 1 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ f of 7 - f of 1 ஈக்குவல்ஸ் 17 - 7 ஈக்குவல் டு 10.
ஓகேவா? ஸோ தேர்ட் சப்டிவிஷன் என்னென்னா 2 into f of 4 plus f of 8. ஸோ ஃபர்ஸ்ட் f of 4 என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 4 எந்த இன்டர்வலில் லை ஆகுதுன்னா செகண்ட் இன்டர்வலில் நமக்கு லை ஆகும். பிகாஸ் செகண்ட் இன்டர்வலில் நமக்கு 2 less than or equal to x less than 6ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ 6ஐ விட சின்ன நம்பர், 2ஐ விட பெரிய நம்பர். அண்ட் அங்கே f of x என்னவா இருக்கும்? f of x equals 5x square minus 1 இருக்கும். இங்கே xக்கு பதிலாக நம்ம 4ஐ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 5 into 4 the whole square minus 1 equals 5 into 16 minus 1 equals 5 into 16 எவ்வளோ? 80. ஸோ 80 minus 1 is equal to 79. அண்ட் நம்ம f of 4 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. பிகாஸ் நமக்கு ப்ராப்ளமில் 2 into f of 4 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஜஸ்ட் f of 4 தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த f of 4 கூட ஒரு 2ஐ வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 2 into 79 equals 158ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 2 f of 4 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் f of 8 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அண்ட் 8 வந்து எந்த இன்டர்வலில் லை ஆகும்னா தேர்ட் இன்டர்வல். பிகாஸ் நமக்கு 6 less than or equal to x less than or equal to 9 தான் தேர்ட் இன்டர்வல். அண்ட் ஆப்வியஸாக இது 6ஐ விட பெரிய நம்பர், 9ஐ விட சின்ன நம்பர் தான். ஸோ அங்கே f of x என்னவா இருக்கும்னா 3x minus 4ன்னு இருக்கும். அண்ட் எக்ஸுக்கு பதிலாக 8 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? f of 8 is equal to 3 into 8 minus 4 equals 8s are 24 minus 4 is equal to 20. வந்து இப்போ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ். ஸோ நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணாலே போதும். ஸோ 2f of 4 plus f of 8 equals 158 plus 20 equals 178. ஓகேவா? ஸோ தேர்ட் சப்டிவிஷனும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபோர்த் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2f of minus 2 minus f of 6 by f of 4 plus f of minus 2. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? f of minus 2 ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கடுத்து 2 into f of minus 2 ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் f of 6, அப்புறம் f of 4, f of minus 2 ஆல்ரெடி ஸ்டார்டிங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதையே நம்ம இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் f of minus 2 ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நமக்கு -2 எந்த இன்டர்வலில் லை ஆகும்னா ஃபர்ஸ்ட் இன்டர்வல். ஃபர்ஸ்ட் இன்டர்வல் என்ன? -5 less than or equal to x less than 2. இங்கே x இருக்கிற இடத்துல -2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா f of -2 is equal to 6 into -2 plus 1 equals இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு -12ன்னு கிடைக்கும் plus 1. So -12 plus 1 equals -11. So f of -2 equals -11. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்ன? 2f of -2. ஸோ இதில் வந்து -11ஓட ஒரு 2ஐ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு -22 கிடைக்கும். இது எதுக்குரிய ஆன்சர்னா 2 into f of -2ஓட ஆன்சர். நெக்ஸ்ட் f of 6 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 6 வந்து எந்த இன்டர்வலில் லை ஆகும்? தேர்ட் இன்டர்வல். பிகாஸ் தேர்ட் இன்டர்வல் என்னென்னா 6 less than or equal to x less than or equal to 9. அண்ட் அங்கே f of x is equal to 3x minus 4ன்னு இருக்கும். அண்ட் x இருக்கிற இடத்துல 6ஐ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ f of 6 equals 3 into 6 minus 4. 3 6 are 18 and minus 4. ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு 14 கிடைக்கும். therefore f of 6 is equal to 14. நெக்ஸ்ட் f of 4. f of 4 வந்து ஆல்ரெடி நம்ம தேர்ட் சப்டிவிஷனில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையே இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் எக்ஸாமில் இந்த ஃபோர்த்து சப்டிவிஷன் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து f of 4ம் தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி தேர்ட் ப்ராப்ளம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ப்ராப்ளம்லேருந்தே f of 4ஓட வேல்யூவை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ f of 4 is equal to 79. ஸோ இப்போ நமக்கு தேவையானது எல்லாமே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிட்டோம்ல. இப்போ ஜஸ்ட் எல்லா நம்பர்ஸையும் போய் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். 2 into f of -2 minus f of 6 by f of 4 plus f of -2 equals 2 into f of -2னா -22, மைனஸ் சைனுக்கு மைனஸ், f of 6 வந்து 14ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம், டிவைடட் பை f of 4 வந்து 79, இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ஸோ ப்ளஸ் போடலாம். f of -2 என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம்னா -11.
ஓகேவா? ஸோ -22 -14 -36, 79 -11 68. ஸோ இதை 4 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணலாம். 4 9s are 36 அண்ட் 4 டேபிளில் 17ல் நமக்கு 68 வரும். ஸோ -9/17 தான் ஆன்சர். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.